உண்மை உறங்கும், ஆனால் செத்து விடாது. ஒரு நாள் இந்த மக்கள், இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள். ஊட்டியில போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை யாரும் போய் படம் எடுக்காத இடத்துக்கு கூட்டி போங்கிற ஓட்டுநரை மலை உச்சியில கொண்டு போய் இங்க நிறுத்திருக்காவில. நின்று பேசிட்டு இருக்கும்போது இங்க வரைக்கும் ரோடு போட்டது யாருன்னு கேட்டேன். காமராஜர் தான். கலங்கி அழுதுட்டேன். அவன் பண்ண சாதனை யாரும் கிடையாது. இனியவளை கதை வசனம் எழுதுறதுக்கு வைகணையில வந்து உட்கார்ந்து இருந்தேன். அங்க காவலரா ஒரு ஐயா இருந்தாரு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அங்க இருந்திருக்காரு. தாத்தா அணைய கட்டியிருக்காரு. அவரே நின்னு கட்டியிருக்காப்ல. அந்த ஒரு மேஸ்திரி சித்தாலோட பசங்க அங்க பாரு பேசிட்டு இருக்கா. ஏய் வாயடிக்காத வேலையை பாரு என்று ஒரு மேஸ்திரி போல நின்னு வேலையை பார்த்து அந்த அணையை கட்டியிருக்காப்ல. அந்த அணைக்கு ஒதுக்கின பட்ஜெட் போக மீதி இருந்த பணத்தில் இன்னொரு இடத்தில் அணையை கட்டுவோம் என்று கட்ட தொடங்கினார். ஆட்சி முடிஞ்சிட்டது, அதோட நின்றுச்சு. அவரை மாறி ஒவ்வொன்னையும்